ஃபோன் பண்ணுறது. ஹலோ, ஓம் சொல்லுங்கோ. ஓ, கோடை காலம் தொடங்கிட்டது. இங்கேயும் பயங்கர வெக்கதான் இங்கே தெரியும் தானே. ஓ, ஊர் மாதிரித்தான் இங்கேயும் சரியான வெக்க. ஊர்லேயும் வெக்க தான் என்று கேள்விப்பட்டேன் நான். என்ன புது நாங்கள். ஓ ஓ இனி ஆக்கள் வந்து ரங்கீரம் தானே. இனி எத்தனை கோயில் திருவிழாக்கள் இருக்குது. நல்லூர் தொடக்கம் இனி உங்களோட ஊர் திருவிழாக்கள் அதுகள் இதுகள்னு சொல்லி பல கோயில் திருவிழாக்கள் இருக்குது. எல்லோரும் வந்து ரங்கீவினம் தானே. ஓ அட்ட 6 பேருக்கு நீங்கள் வேன் படிச்சு விட்டீங்களா? பேந்தன் அந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாக்கில் 6 பேர் வரையினா. இப்போ எவ்வளோ போகுது வேனுக்கு? 60? அட்டேங்கப்பா. இல்லை, ஏர்போர்ட்லேருந்து தனி ஒரு ஆள் வாராண்டா பஸ்ஸை பிடிச்சா 3000 வந்து இறங்கிடலாமே ஊருக்கு. ஓ, அப்போ வேன் பிடிச்சி வந்தால் தான் இந்த பந்தா காட்டலாமோ? என்ன வெளிநாட்டு இந்த பந்தண்டு காட்டுறதுக்கு பஸ்ஸில் வந்தால் சனம் மதிக்க கொய்யார இப்படி எத்தனை பேராக சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஹைக்கோ வெளிநாடு வழியாக கோப்பா கழுவியும் சாப்பாடு கடையை வச்சிருந்து அதில் என்ன மாதிரி முறிஞ்சும் கக்கூஸ் கழுவியும் எத்தனை ஆயிரம் வேலை செய்தாங்க. செய்து போட்டு அங்கே ஊருக்கு வரைகளில் இங்கே தேல் கோடீஸ்வரர் மாதிரி பல இதான்றாங்களே இருக்கா. என்ன விளங்க இல்லை. ஓ, அங்கே காரோட டிரைவரும் சேர்த்து வச்சிடுறாங்க வந்து. ஓ, அந்த பக்கைக்கு போயிடலாண்டோ. இங்கேயும் பக்க தானே. ஓ, இங்கே தாங்க காரில் திரிகிறபடியா அங்கேயும் வந்து காரில் திரியாட்டா அங்கே பக்க ஒத்து வராண்டு. இங்கே பக்கை தானே தேடி ஓடுறாங்க இல்லாடாவும். ஓ கடவுளே. அது சரி. இப்போ உனக்கு தெரிஞ்ச 6 பேர் வரையினமாண்டா. ஓ, அப்போ நீங்கள் பிஸி தான். என்ன? ஓ, அது 8 போத்துல உணவு கொண்டு வராங்க. ஓ, எவ்வளோ ஆழமாக கொண்டு வராங்க. இப்போ ஞாபகம் வராங்க. ஓ, இந்த 3-4 வருஷம். இந்த 3-4 வருஷத்துக்கு மேல் வரைக்கல. ஓ, அப்போ உங்களுக்கு தெரியாது. ரைட்டு. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஊருக்கு இருக்கையெல்லாம் தெரிஞ்சது வைக்க. அப்போ காசு அனுப்பிங்களா உனக்கு? இப்போ நீ இவ்வளோ வேனெல்லாம் பிடிச்சி விட்ற எல்லாமே தோன்றாண்டா. ஓ, அப்போ உங்களுக்கு தெரியல வைக்க. சரி 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 சரி. இப்போ 4 வருஷத்துக்கு மேலுமே அவங்க தெரியல. வந்து போகிறவே உங்களுக்கு தெரியல. ஓ, அப்போ இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. அப்போ இந்த 4 வருஷமாக தான். ரைட் 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 ரைட். அப்போ என்ன போத்திலத்தை குழந்தை தந்து போட்டு என்ன காலமேல இடியப்பம் வாங்குறதுக்கும் பான் வாங்குறதுக்கும் பிள்ளைங்களை கொத்தடி வாங்குறதுக்கும் உன்னோட ஓட்டோவும் இருக்கும், மோட்டர் சைக்கிளும் இருக்குது. அதுக்கு தானே. ஓமோ, அப்போ சொந்த பந்தம் பண்ணி சொல்லி அந்த பாசத்தில் போத்து தரையில்லை. அப்போ இப்படி தாண்டா அங்கே வாராக்கள் முழுக்க அந்த சொந்த பந்தம் பண்ணி 5000-10,000 கொடுக்குறதில்ல. தங்களுக்கு தேவைக்கு பாவிக்கலாம்னு சொல்லி போட்டு கொடுக்குறது தான். ஓ ஓ, அது சரியா. ஓ, அங்கே கோயிலுக்கு வந்து கோயிலுக்குள்ளே சப்பாத்தை விட்டு போட்டு கோயிலுக்கு சொக்ஸோட வராங்களா? நல்லூருக்கு உதாங்காத. ஓ,
சொக்ஸை போடுவாங்க. என்னடா பொம்பளையால் வந்து அங்கே எனக்கு என்ன சவரிங் சங்கிலியால் அடிக்க கொண்டு வருவினம். சில பேர் வந்து இங்கே மெட்டாக்கள்கிட்ட கடன் வாங்கி கொண்டு சங்கிலியால் பதக்கங்களாக போட்டு கொண்டு வருவினம். ஓ, அது இங்கே செய்வினம். அது இல்லாமல் அங்கே இங்கே கடன் வாங்கி கொண்டு வருவினம். அடே வாரது அரைவாசி பேர் ஆக்கள்கிட்ட கடன் வாங்கி கொண்டு இல்லை கிரெடிட் கார்டில் அடித்து கொண்டு அங்கே வாரது. அவன் போகிறான்னு இவே வாரது. இப்போ இந்த இவைக்கு மரியாதை இல்லையே. ஓ, அப்படி வார கூட்டம் வெக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கடா அது பிரச்சனை இல்லை, வந்து போகிறேன்னு சொல்லுவாப்பம். இப்போ யூரோப்பாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், இந்த குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறோன்டானே அவங்க இதன்றாங்க. ஓ, ஞாபக குடும்பங்கள் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம்னு சொல்லி பார்த்தா அந்த பட்டைக்கு வந்து அவற்ற பேர் இருக்காது. அவற்ற அம்மா அவன் அம்மாண்ட அப்பாண்ட பேரான் இருக்குன்னு லாஸ்ட் நேம். ஓ, தாங்கள் குடும்பம் பிரிஞ்சிருக்கிறோம்னு சொல்லி அரசாங்கத்தை கொடுப்பேன்னு எடுக்கிறதும், வேலைக்கு போயிடலான்னு சொல்லி அவைக்கும் கொடுப்பேன்னு எடுக்கிறதும். அப்படி இருந்து எடுத்துக்கொண்டு இந்த ஊரில் வந்து பந்தா காட்டி போட்டு ஏன்னா பஸ்ஸில் வர மாட்டேன்னா கார் வச்சிருப்பேன். ஓ, இதெல்லாம் சகஜம். இது அங்கே எல்லா இடமும் நடக்கிறதான். கொழும்புல வேண்டாம், கொழும்புலையும் உதய கதை தான். வடக்கெண்ணெய் கிழக்கெண்ணெய் தெற்கெண்ணெய் மேற்கெண்ணெய் எல்லா இடம் உதவி தான். ஓ, என்ன ஒரு கவலை கிடம்பேர் உனக்கு போத்தில் தந்து விட்டு காலை மேலே பானடியப்போ வாங்க சொல்கிறதும் கொத்தடி வாங்க சொல்கிற மாதிரி தான். பொம்பளையில் கண்டா அவையை கொண்டு கொஞ்சம் சின்ன வேலையில் அப்படி தூள் அரைப்பிச்சு எடுக்கிறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் ஊருக்கு போனால் சமைச்சு அவனை சமைச்சு தந்ததுக்கும் ஒரு 5000 கொடுத்து விட்டால் இதான்றது. அதற்கு விளங்குறே இல்லை, பாசத்தோட கொடுக்குறே இல்லை. அந்த ஓமடா அந்த அலுவலோட தான் கொடுக்குறது. ஓ, அலுவலோட தான். இங்கே தாங்க சைக்கிளோடி போட்டு காட்டுறது, அதுக்கு ஒரு வீடியோ எடுப்பினோம். ஓ, கிணத்துல தண்ணி அல்ற வீடியோ எடுப்பினோம், எடுத்து போட்டு டிக்டாக்லையும் ஃபேஸ்புக்லேயும் போடுவினோம். நான் ஊரில் தண்ணி பிடிச்சேன், தண்ணி அள்ளினேன். ஓ, இப்போ சைக்கிள் ஓடுறது, போலை அடிக்கிறது, குளிக்கிறது, இடத்துல போய் எங்களோட தோட்டத்தை வெட்டுறது எல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்கணும். நாங்கள் ரசித்து செய்யணும். நாங்கள் அந்த காலம் எங்களோட மூதாதையர் எங்களோட அப்பாக்கள் செய்து போட்டு செய்ய வேணும். கடலுக்கு இறங்க வேணும், முழுக கீழே போய் மண் அள்ளி கொண்டு வந்து அதெல்லாம் அந்த ஞாபகங்களை திரும்ப கொண்டு வரணும். அதை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். இப்போ அதுகளை விட்டு அதுகளுக்கு முதலிடம் இல்லை தேடாங்க. ஓ ஓ நீ சொல்கிற சரிதான். ஓஹோ, அதை படம் எடுத்து போடுறதுக்கு இதுதான் தான் அங்கெல்லாம் நடக்கிற. ஓ, எல்லாம் வந்து ஒரு வெளி வேஷமே தவிர அந்த உணர்வுபூர்வமாகவும் அந்த தாங்கள் இழந்ததை திரும்ப எடுக்கிறோம், பார்க்குறோம், ரசிக்கிறோம், செய்கிறோம்ன்ற அந்த இது இல்லை. ஓ, மற்றவர்களும் காட்டணுமென்றதுக்காகத்தான். இப்போ கோயிலுக்கு போவினா கசங்காத உடுப்போடு கசங்காத வேட்டி சாலியோட போய் கசங்காத சாரியோட போய் அதே மாதிரி கசங்கா மாதிரி வீட்டை வரைவினேன். அது பேர்ப்பா கோயிலுக்கு போனால் எந்த பெண்களுக்கு சாரி கசங்கு, இந்த ஆம்பளைக்கு வேட்டி கசங்க கிடக்கு, ஒரு இருக்கும் இல்லை. அந்த காலம் மாறிட்டுடா, அந்த காலம் எல்லாம் மாறிட்டு. சாரி எடுத்த நோடாலும் கோயிலில் இருக்கிற வேலை இழுத்து போட்டு செய்கிறது. இப்போ அப்படி இல்லை தானே. ஓ, இப்போ எங்களோட ஊர்லேயே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறோம்டா கதிரை வேணும் அவைக்கு. அது சரி. வெளிநாட்டிலேயே கோயில் வழியாக கதிரை இல்லை. இப்போ கனடாலேயே வந்து கோயில் வழியாக கதிரை இல்லை. ஆனால் நாங்கள் அங்கே ஊருக்கு போனால் எங்களுக்கு கதிரை வேணுமன்றது. அப்போ சனங்கள் என்ன செய்கிறது, பட்டா இதெல்லாம் காசுக்கு மேலே காலுக்கு மேலே கால் போட்டுன்றது அதுன்னு சொல்லி போட்டு அது கதிரையை கொண்டு கொடுக்குறாது. ஆனால் இங்கே வந்து இங்கே கலவரம் மெட்டாக்கிற கக்குஸ் இந்த ஓஷன் கலவரம், சாப்பாடு கோப்பை கலவரம். ஊருக்கு போனால் தாங்கள் ராஜ பரம்பரை மாதிரி அங்கே நடிக்கிறாரு. அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் வந்து ரசிக்கிறது அங்கே இதை தாங்கள் விட்ட அந்த 20 வருஷம் 25 வருஷத்தை விட்டுட்டோம். அந்த காலம் இப்படி வாழ்ந்த நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு நாளாவது அப்படி இருக்க வாழ்ந்து பார்ப்போம். சைக்கிள் ஓடுவோம், இந்த தோட்டத்தை கிண்டுவோம், கடலுக்காக பாய்வோம், கேணிக்காக பாய்வோம், குளத்துக்காக பாய்வோம். அது அந்த பழைய நினைவுகளை கொண்டு வரதுக்கு அது ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் நான் சொன்னாலும் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம், நீ சொன்ன மாதிரி. அப்போ கடி கலங்க போதப்போ ஒவ்வொரு வருஷமும் ஆட்டம்தான். அதே போட்டிக்கு போகிறது, அவன் போகிறான்ட்டு நாங்கள் போகிறது. ஓ, இப்போ கோயிலில் நடத்த பிஸ்னஸ் உண்டு.
ஒரு வாகனத்தை சேர்ந்து இந்த வாகனத்தில் இதான்ட்டு அதுக்கு ஒரு பூசை வைக்கிறதுக்கு அவ போகணும் இப்போ போவினோம் குடும்பம் எல்லாரும்.